அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நபிமொழி. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு, இவருக்கு 10 நன்மைகள் உண்டு என்று கூறினார்கள். பிறகு இன்னொருவர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு, இவருக்கு 20 நன்மைகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். இன்னொருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு, இவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். இவ்வாறு இம்ரான் இப்னு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். மேலும் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், 2 பேர் சந்திக்கும் பொழுது யார் முதலில் சலாம் கூற ஆரம்பிப்பார்கள் என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடம் மிகுந்த நல்ல தகுதியுடையவரே முதலில் சலாம் சொல்ல ஆரம்பிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம். அன்பார்ந்தவர்களே, நாம் முதலில் சலாம் சொல்ல பழக வேண்டும். நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ முதலில் சலாம் சொல்லி நாம் நன்மைகளை அள்ளிக்கொள்வோம். மேலும் நம் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லிக்கொண்டு நாம் நுழைவோம். நம் குடும்பத்திற்கு அபிவிருத்தி உண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நான் கூறிய இந்த சலாத்திற்கு யாரெல்லாம் பதில் கூறுகிறார்கள் என்று பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ்.